கல்லையும் முள்ளையும் காலுக்கு மெத்தையாக்கி சபரிமலையில் காத்திருக்கிறார்கள் ஐயப்ப பக்தர்கள். சுமதி ஸ்ரீ 18 படிகளினுடைய தத்துவம் இருக்கிறது. 18ஆம் படி தத்துவம்னா என்ன? ஐயப்பன் கோவில், சபரிமலை ஐயப்பன் கோவில் என்றாலே 18ஆம் படிதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த படிக்கட்டுக்கு பேரே பொண்ணு 18. 18ஆம் படிக்கு என்ன பேரு? பொண்ணு 18. இந்த 18 படியினுடைய தத்துவம் என்ன? கீதையின் அத்தியாயங்கள் 18. கீதையை அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியாக இருந்து பெருமாள் உபதேசம் செய்தார் இல்லையா, அதனுடைய அத்தியாயங்கள் 18. அதனாலதான் அவருக்கு பேரு பார்த்த சாரதி. அர்ஜுனன் மட்டும் பார்த்த சாரதி கிடையாது. பார் என்றால் உலகம். இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும் பார்த்தன். பார்த்தனாகிய நமக்கெல்லாம் சாரதியாக இருந்து இதை செய், இதை செய்யாதே என்று பெருமாள் நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அவர் பார்த்த சாரதி தான். இந்த கீதையை படிச்சவங்களுக்கு தெரியும். முதல்ல எடுத்து படிக்கும்போது, முதல் அத்தியாயத்தை படிக்கும்போது, முதல் அத்தியாயத்தை அர்ஜுனன் கேட்ட போது ரொம்ப குழப்பமான மனநிலையில இருப்பான். அடுத்து அடுத்து அடுத்த அத்தியாயம், அடுத்த அத்தியாயம்னு கேட்க கேட்க, கீதை உபதேசம் கேட்க கேட்க, அந்த 18வது அத்தியாயம் வரும்போது எது கடவுள், கடவுளை அடையும் வழி என்ன அப்படின்றத அவனுக்கு தெளிவா புரிஞ்சிடும் அர்ஜுனனுக்கு. அதேதான் சபரிமலையிலையும். இந்த 18 படியை ஏறும் போதும் ஒவ்வொரு படியிலையும் நம்ம கிட்ட இருக்கிற சில குணங்களை விட வேண்டும். கர்மேந்திரியங்கள் 5. 18 படியினுடைய கணக்கு என்னன்னா, முதல் 5 படிக்கட்டுகள் கர்மேந்திரியங்கள். இப்ப நான் என்ன சொல்லுவேன்? சுமதி ஸ்ரீ ஆகிய நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதை பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? சுமதி ஸ்ரீ பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சுமதி ஸ்ரீ பேசல, வாய் பேசுகிறது. வாய் பேசுறத நான் என்ன சொல்றேன்? நான் பேசுறேன், நான் பார்க்கிறேன், நான் பார்க்கல, கண்ணு பார்க்குது. அந்த உறுப்பு அந்த வேலையை செய்யுது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிற நிலையில இருப்போம்ல, அது கர்மேந்திரியங்களை நாம் புரிந்து கொள்ளாத நிலை. இல்லப்பா, அந்த உறுப்பு தான்ப்பா அது வேலையை செய்யுது என்கிற புரிதல் வருகிற போது ஞானேந்திரியங்கள் 5 என்கிற அந்த தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளும். 10வது படிக்கட்டுக்கு வந்துட்டோம்னா எதுவும் நாம் பண்ணல, ஏதோ ஒண்ணு என்னை இயக்குது அப்படின்ற புரிதல் நமக்கு வந்துடும். 10வது படிக்கட்டினுடைய தத்துவம் வரை வந்திருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் சுமதி ஸ்ரீ. நமது இணைப்பில் திரு வீரமணி ராஜு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது திருநீரு, எங்கே மணக்குது பன்னீர், சபரிமலையில் மணக்கிறது, ஐயப்ப பக்தர்களின் மனதில் அன்பு மணக்கிறது என்று உங்களுடைய பாடலில் வரும். அப்ப இந்த 41 நாட்கள் விரதத்தில் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனை அன்புறு கொண்ட ஒரு மனிதனாக மாற்றுகின்ற சக்தி அந்த விரத முறைகளுக்கு இருக்கிறது, அப்படித்தானே? கண்டிப்பா கண்டிப்பாமா. அந்த ஐயப்பனுடைய விரத முறைகளே யார் எந்த குருசாமியும் உட்கார்ந்து வகுத்தவை அல்ல. ஏன்னா ஐயப்பனோட விரத முறைகள் அத்தனையும் ஐயப்பன் நேரடியாக சொன்னது. அதனால நம்ம ஐயப்பனுடைய விரத முறைகள் நம்பியார் சாமி ரொம்ப அழகா சொல்லுவார். நம்பியார் குருசாமி ரொம்ப அழகா இது சொல்லுவார். இந்த 41 நாள் முழு விரதம் இருந்து நம்ம ஐயப்பனை பார்க்க போனோம்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை வியாதிகளும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம ஐயப்பனுடைய விரதம் எல்லாமே நம்முடைய உடல் நலம் சம்பந்தப்பட்டவை அத்தனையுமே. அதனால அற்புதமான விரதம். அந்த விரதம் நீங்க சொன்ன மாதிரி இந்த எங்கே மணக்குதுல இருந்தே இந்த 4 வரையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது, ஐயன்மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது. ரொம்ப 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 அற்புதமான விரதம் அது. நம்பியார் சாமி அடிக்கடி சொல்லுவார், நம்மளை நம்ம உடம்ப சரி பண்ணிக்கிறதுக்கு ஐயப்பன் அப்படின்ற மெக்கானிக் சபரிமலையில இருக்காரு. அவர் நம்ம 41 நாள் விரதம் இருந்தாலும் நம்ம உடம்ப ஓவரால் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் அது. மனிதர்களுடைய உடம்புக்கு மனிதன் என்கின்ற ஒரு இயந்திரத்திற்கு கண்டிப்பா ஒரு மெக்கானிக் தேவைப்படுது. இணைப்பிலே இருங்க சார், தொடர்ந்து பேசலாம். சுமதி ஸ்ரீ 10 படிகள் வரை சொன்னீங்க, தொடர்ந்து பேசுங்க. கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மொத்தம் 10 படிக்கட்டு வரைக்கும் வந்தாச்சு. அடுத்து அந்த கரணங்கள் 4: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதையும் நாம தாண்டி போனோம்னா 3 குணத்தை மாத்தணும். சத்துவ குணம், தாமச குணம், ரஜோகுணம். இந்த தாமச குணம் எல்லார்கிட்டையும் இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம், இப்பவே சாமியை கும்பிடணுமா, இன்னைக்கே சாமியை போய் பார்க்கணுமா, அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் போய் கும்பிட்டுக்கலாம். இது தாமச குணம்.
ரஜோகுணம் வேகம், அவசரம், ஆத்திரம், பதட்டம். சத்துவ குணம் நிதானமா இருக்கிறது, சமநிலையா இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி போனீங்கன்னா அந்த சமநிலை அப்படின்றது அந்த 17வது படிக்கட்டுல நம்ம வந்துருவோம். என்ன நடந்தாலும் கோபம் வராம, நம்ம அழாம, கடவுள் பார்த்துக்குவார், அவர் எனக்கு துணையா இருப்பார் அப்படின்ற அந்த நிலை வருகிறது 17வது படிக்கட்டு. இந்த நிலையில 18வது படிக்கட்டுல நாம போய் நின்னோன்னா சுத்த பிரம்ம நிலைன்னு பேர். அங்கே இருந்துதான் இறைவனை நாம் தரிசிக்க முடியும் என்பதுதான் பொண்ணு 18ஆம் படியினுடைய தத்துவம். எப்படி கீதையின் முதல் அத்தியாயத்தை கேட்கிற போது அர்ஜுனன் மனதில் குழப்பத்தோடும் கலக்கத்தோடும் இருந்தானோ, அந்த நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 கீதையின் 18வது அத்தியாயத்தை கேட்கிற போது எது கடவுள், கடவுளை அடையும் வழி என்ன என்பதை அவன் உணர்ந்திருந்தானோ, அதே போல சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த 18 படிகளையும் நாம் கடக்கிற போது நம்முடைய இழிவான குணங்கள் ஒவ்வொன்றையும் விட்டுவிட்டு 18வது படியில் சுத்த பிரம்ம நிலையில் நின்று ஐயப்பனை நாம் தரிசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பொண்ணு 18ஆம் படியினுடைய தத்துவம். தொடர்ந்து பேசலாம். வீரமணி ராஜு ஐயா இணைப்புல இருக்கிறீங்க. இப்ப சபரிமலை ஐயப்பன் கோயிலின் அந்த மகர ஜோதி தரிசனம் என்று சொல்லும் பொழுதே எருமேலி பேட்டை துள்ளல் என்பது மிகவும் புகழ் பெற்றதாக சொல்லப்படுகிறது. அது குறித்து சொல்ல முடியும்? ஆமாம்மா, எருமேலியை பொறுத்த வரைக்கும் அந்த எருமேலிக்கு முதல்ல ஒரு வரலாற்று பேர் என்ன அப்படின்னா எருமை வேலின்னு தான் அதுக்கு பேரு. அந்த இடத்துக்கு முதல்ல எருமை வேலின்னு தான் இடத்துக்கு பேரு. ஏன்னா அங்க வந்து ஐயப்பன் மகிழ்ச்சி சம்பாரத்துக்காக, ஏன்னா எருமேலி வந்து மகிழ்ச்சியோட ஹெட் குவார்டர்ஸா இருந்தது. அப்போ அவளை சம்காரம் பண்றதுக்காக வரும்பொழுது பல பேர் மகிழ்ச்சியில போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒன்னு அழிப்பதற்கு ஆள் வந்தாச்சு, வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. யாரும் கேட்கிறா மகிழ்ச்சி, யார் என்ன, நான் வந்து வாங்கின வரம்படி 12 வயசு பாலகன் மட்டுமே என்ன சம்காரம் பண்ண முடியும், நான் வரம் வாங்கியிருக்கேன். ஒரு 12 வயசு பாலனால என்ன சம்காரம் பண்ண முடியுமா? அதனால கண்டிப்பா யாரோ எப்படி அவரோட ஐடென்டிபிகேஷன் என்னன்னு கேட்கிறான். அப்ப சொல்ற பந்தல ராஜகுமாரன் தான் அவளை சம்காரம் பண்றதுக்கு வரான்னு அவளுக்கு நியூஸ் கிடைக்கும் போது, அப்ப பந்தல ராஜகுமாரன் தான் எப்படி இருப்பான், ரொம்ப அழகா பிரமாதமா அப்படி கலையா தேஜஸோட இருப்பான் அப்படின்னு தான் மகிழ்ச்சி நினைச்சா. அதனால என்ன பண்ணா, ஏன்னா அந்த எருமை வேலி என்ற பகுதி அந்த காட்டுவாசிகள் எல்லாம் வாழ்கின்ற ஊர். அப்ப அந்த காலத்துல அப்ப அவ என்ன பண்ணா, இந்த எருமேலிய சுத்தி ஒரு பார்டர் மாதிரி போடுங்க. அதாவது அவளோட ராட்சசிகள், அவங்களோட அசுர கூட்டம் எல்லாமே எருமை வடிவில் இருப்பவை. அதனால அவ என்ன சொன்னா, எருமை வேலி, அதாவது எருமைகளால் போடப்பட்ட வேலி எருமேலி என்று அன்னைக்கு பெயர் வந்தது. இன்னைக்கு அது எருமேலியா மாறிட்டு. அப்போ வந்து ஐயப்பனை ஒரு பார்டர் போட்டு அந்த அழகான பையன் எப்படி வந்தாலும் தப்பிச்சிடக்கூடாது, அவரை பிடிங்க அப்படின்னு சொல்ல பொழுது, அதனாலதான் இந்த எருமேலியில பேட்டு துள்றது அப்படின்னு ஒரு இன்னைக்கும் இன்றைக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அது என்னன்னா, அப்ப வந்து ஐயப்பன் சொன்னாங்க, உன்னை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, பந்தல ராஜகுமாரனா ஒரு ராஜகுமாரன் மாதிரி இருப்பான், ரொம்ப அழகா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த வேஷம் இல்லாம நீ போகணும், அந்த ராஜாவோட ஐடென்டிட்டி இல்லாம நீ போகணும்னு சொல்லும் பொழுதுதான் உடம்புல அந்த கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் குத்தி ஒரு முற்றிலும் தன்னை ஒரு காட்டுவாசியாக மாற்றிக்கொண்டு அவங்க பாஷையே அந்த திண்டக்கத்தம் சொல்லிட்டு போகும்போது அவளுக்கு அடையாளம் தெரியல ஐயப்பனை. ஏன்னா ராஜகுமாரன் அவன் எதிர்பார்த்த, அவன் இமேஜின் பண்ணி வச்சிருந்த உருவம் வேற. ஆனா ஐயப்பன் என்ன பண்ணாரு, அவளை ஏமாற்றத்துக்காக ஃபுல்லா அந்த மூஞ்சில் அந்த கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் கொத்தி ஐயப்பனோட வந்த பூதகணங்கள் எல்லாருமே இதே மாதிரி அந்த வேஷத்தை போட்டு ஆனதுனாலதான் அதை நினைவுபடுத்தும் வகையில் தான் இன்றைக்கும் நாம் எல்லாம். அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல நீங்க சொன்ன மாதிரி இந்த 18 படி தத்துவத்தை சொல்லும் பொழுது ஒண்ணு சொன்னீங்க, அகங்காரத்தை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு. இது ஐயப்பன் வந்து நம்ம அழகான ஒரு ராஜகுமாரன், நம்ம எதுக்கு அந்த கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் கொட்டிக்கணும் அப்படின்னு நினைக்காம தன்னுடைய ஈகோவெல்லாம் விட்டெறிஞ்சி உலகத்திற்கு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், மகிழ்ச்சியை சம்கரிப்பதன் மூலம் தர்மத்தை காக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தன்னுடைய அதிகாரத்தை மாற்றி தன்னோட வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை போட்டு நம்ம நான் என்ற ஆடம்பரம் இல்லாமல், நான் பெரிய ராஜகுமாரன் அப்படின்னு இல்லாம எல்லாரும் சமமா எல்லாரும் அதே மாதிரி ஒரு வேஷம் போட்டு வந்தாங்க பாருங்க. இது மிகப்பெரிய தத்துவம். அதுக்கப்புறம் தான் எருமேலின்னு மாறிட்டு இன்னைக்கும் அந்த இடத்துல ஐயப்பன் எருமேலியிலே ஆதி தர்ம சாஸ்தாவாக இருக்கின்ற கோவில் இன்றைக்கும் இருக்கிறது. சுவாமிமார்கள் எல்லாம் கண்டிப்பா அதை பார்க்கணும். அந்த ஆதி சாஸ்தா தான் எருமேலியில வந்து முதல்ல உட்கார்ந்த இடம். அவர் வந்து மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்றதுக்காக பிளான் பண்ண இடம். அதனால அந்த இடத்தை தவறாமல் சுவாமிமார்கள் எல்லாம் பார்த்து வருகிறார்கள். பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று. இதுதான் அந்த எருமேலியோட ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று கதை.